வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம அரைக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அரைக்கீரையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்மள நிறைய பேர் அரைக்கீரையை உடம்புல உஷ்ணத்தை உண்டு பண்ணுன்றதுக்காக கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். ஆனா இதுல இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றதை ஒன்று ரெண்டு பார்க்கலாம். கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க வாரத்துல 2 முறையாவது இந்த அரைக்கீரையை அவங்க டயட்ல சேர்த்துக்கிட்டாங்கன்னா அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் கரையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறச்ச நம்மளோட இம்யூனிட்டி இயற்கையாகவே அதிகமாகுது. யூட்ரஸோட ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. யூட்ரஸில் ஏதாவது டாக்ஸின்ஸ் இருந்தால் அது வெளியேறி யூட்ரஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரைக்கீரையில் இருக்கிற வேரை மாத்திரம் எடுத்துட்டு கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கீரையோட தண்டை எடுத்து உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக உடஞ்சிடுது பாருங்கள். கீரை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கீரை வாங்குறச்சவே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கினோன்னா நமக்கு சமைக்கிறதும் ஈஸி, அதில் நிறைய நியூட்ரியன்ஸும் இருக்கும். இந்த அரைக்கீரையோட வேர் மாத்திரம் எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக கடுகு வெடியிட்டோன்னு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாவை உடச்சி போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் ஃப்ரை ஆனவுடனே 4 பல்லு பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சதை அதையும் சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷத்துக்கு இதை ஃப்ரை பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், பொன்னிறமாகணுன்ற அவசியம்லாம் இல்லை. நம்ம அரிஞ்சு வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். எல்லா கீரையும் சேர்த்ததுக்கப்புறமா அடியிலேருந்து எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க. கீரை நல்லா சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். நம்ம கலர கீரையிலேருந்து தண்ணி வெளிவருது பாருங்கள். நம்ம மூடியே போட தேவையில்லை. சிம்மில் வச்சு நம்ம இப்படியே தான் சமைக்க போகிறோம். நம்ம மூடி போட்டோன்னா கீரையோட கலர் சேஞ்ச் ஆகிடும். கீரை சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கீரைக்கு நம்ம மூடி போட்டு சமைக்கிறச்ச அதிகமாக தண்ணி விட்டு கீரை குழன்னு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சிம்மில் வச்சே செஞ்சிடலாம். ஈஸியாக குயிக்காகவே ஆகிடும். கீரையோட கலரும் மாறாமல் பச்சையாக நல்லாயிருக்கும். இதை பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா பலன்னு இருக்குது. நல்லா சாஃப்டாகிடுச்சு. கீரை ஆல்மோஸ்ட் ஆயாச்சு. ஃபைனலாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கடைசியில் ஆட் பண்ணுறது கீரையில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் அப்படியே இருக்கணுன்றதுக்காக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் இருந்தாலே போதும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட அரைக்கீரை பொரியல் ரெடி ஆயாச்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு, வத்தக்குழம்பு இதுக்கெல்லாம் இந்த கீரை பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அரைக்கீரை பொரியலை நீங்களும் அடிக்கடி ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.